Hi friends, welcome to Samria channel. Big Boss Season 9 Tamil live update. இப்போதான் அப்சராவுடைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை கேட்டுட்டு வந்திருக்கேன். இவங்களோட ஃபேமிலி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே எல்லா திருநங்கைகளுக்கும் அவங்க அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணாங்கன்னா எல்லா டிரான்ஸ்வுமனோட லைஃபுமே ரொம்ப அழகா மாறிடும். யாரும் பிச்சை எடுக்கிறதுக்கோ இல்லை தவறான தொழில்களுக்கு போறதுக்கோ தோணாது. அப்சரா ரொம்ப கிறிஸ்பா அவங்களுடைய லைஃப் ஸ்டோரியை சொன்னாங்க. அப்சரா கோயம்புத்தூர்ல தான் பிறந்தாங்களாம், வாழ்ந்தாங்களாம், நல்லா படிப்பாங்களாம். 12th வரைக்கும் நல்ல மார்க்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்களா. ஸோ அந்த டைம்ல தான் அவங்க டிரான்சிஷனும் நடந்துச்சாம். சின்னதுலேருந்தே அப்சரா இப்படிதான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமா. இருந்தாலும் அத என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்கு நான் ரொம்ப பயந்தேன். கடைசியா என் அம்மா, என் அண்ணா கிட்ட நான் அந்த விஷயத்த ஓப்பன் அப் பண்ணேன். ஆனா சொல்லும் பொழுது என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் நடந்தது. என் வீட்ல ஃபியூ செகண்ட்ஸ்லயே ஒத்துக்கிட்டாங்க. நானும் சொன்னேன், "உங்களால ஏத்துக்க முடியலன்னா நான் வீட்ட விட்டு வெளியில போயிடுறேன்னு" சொல்லிட்டு. இருந்தாலும் எங்க அம்மாவும், அண்ணனும் என்ன விடவே இல்ல. குறிப்பா என் அண்ணன், "இவ்ளோ நாள் நம்ம கூட தானம்மா இருந்தா, இனிமேலும் நம்ம கூட தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அதுக்கு பிறகு என்னோட சர்ஜரிக்கும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு எல்லாமே பெஸ்ட்டா பண்ணணும்னு தான் ஆசை. என்னோட ட்ரான்சிஷனும் ஒரு விமனுக்கு ஈக்குவலா இருக்கணும்னு நான் நெனச்சேன். நான் டிரான்ஸ் விமன் அப்படின்னு தெரியாத வகையில என்னோட தோற்றம் இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாரியான டிரான்சிஷன் எனக்கு நடந்தது. அதுக்கு பிறகு நெறைய மாடலிங் பண்ணேன். ஒரு இன்டர்நேஷனல் ரன்வே மாடல் நெறைய பிராண்ட்ஸ்க்காக நடந்திருக்கேன். இது எல்லாமே என்னோட ஃபேமிலி சப்போர்ட்னால மட்டும் தான். குறிப்பா எங்க அம்மா ரொம்ப கம்மியா படிச்சவங்க. அவங்களுக்கு சின்ன வயசுல மூளை காய்ச்சல் வந்ததுனால அவங்களால படிப்பு தொடர முடியல. இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் தன்னோட பிள்ளைக்கு நடக்கும்பொழுது, அந்த குழந்தைய அப்படியே விடாம எங்க அம்மா என்ன கூடவே வச்சு பார்த்துக்கிட்டாங்க. அதனால நான் வாழ்றதே என் அம்மாக்காக தான் அப்படின்ற மாரி அப்சரா அழகா சொல்லி முடிச்சாங்க. நிஜமாவே இந்த மாரி ஒரு பேரண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு, இந்த மாரி ஒரு ஃபேமிலி கிடைக்கிறதுக்கு அப்சரா குடுத்து வச்சிருக்கணும். இதே மாதிரி எல்லா ஃபேமிலியும் இருந்ததுன்னா, எந்த ஒரு டிரான்ஸ் வுமனும் இந்த மாதிரி கஷ்டப்பட மாட்டாங்க. வாழ்க்கையில பல சாதனைகளையும் செய்வாங்க. அப்சரா அவங்க அம்மாவ பத்தி பேசும்பொழுது, விக்கல்ஸ் விக்ரம்லாம் கண்ணீரே விட்டுட்டாரு. கண்டஸ்டன்ட்ஸ் நெறைய பேர் எமோஷனல் ஆயிட்டாங்க. முக்கியமா கானா வினோத் எழுந்து வந்து, "நீ உங்க அம்மா பேர சொல்லியே ஆகணும்னு" சொல்லி அப்சரா வாயாலே அவங்க அம்மா பேர பிக் பாஸ் வீட்ல சொல்ல ஸ்டோரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பிக் பாஸ் பத்தின சின்ன சின்ன அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamie. Bye. Take care.